ஹலோ, வாங்க சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்ந்து எடுத்திருக்கேன். தக்காளி, தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். அதில் நல்லெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் வாசனையாக நல்லாவே இருக்கும். நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பூண்டு சேர்த்துருங்க. முதல்ல நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2த்தையும் எல்லாம் சேர்த்துருங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு இப்போவே சேர்த்தாக்க பூண்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுடுங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஒரு நேரம் வர அளவுக்கு, மெரூன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. நான்வெஜ்ஜில் நம்மளுக்கு நிறைய டிஷ்ஷஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் பிரியாணி ரொம்பவே பிடிச்சமான ஒரு உணவுங்க. இந்த பிரியாணியோட தாயகம் எதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பிரியாணியை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இது வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க. நான் இதில் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்ந்துருக்கு. ஒரு 5 ஸ்பூன் போல் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா 6 ஸ்பூன் கூட போடலாம். மீன் போடுறதுனால தேவைப்படுற அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. உப்பு ஏற்கனவே போட்டுட்ருக்கேன். காரம் மட்டும் போட்டுட்டு புளி கரைசல் இதில் சேர்த்துடலாங்க. ஸ்டவ்வில் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி இதில் சேர்த்துருங்க. அடுத்து தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான உப்பு காரம் பார்த்துடலாங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ இதில் சேர்த்துருங்க. கொதிக்கிறதுக்கும் தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுருங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரணும். கொதித்து எண்ணெய்லாம் திரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கிட்டோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுடுங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. அதுக்குள்ளே இதுக்கு வேறு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பொடி ரெடி பண்ணுறதுக்கு சீரகம், வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கடாயில் 1/4 ஸ்பூனு வெந்தயம், 1/2 டீஸ்பூனு சீரகம் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. மெரூன் கலர் வர அளவுக்கு வறுத்தா போதும். கொஞ்சமாக கம்மி ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுபட்டதும் இதை பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. கடைசியாக நாம் இதை சேர்க்க போகிறோம் குழம்புல. வறுந்துடுச்சு, பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொதித்து வந்துருச்சு குழம்பு. இப்போ இதில் மீன் சேர்த்துடலாங்க. நான் குழம்புக்கு பாறை மீன் தாங்க எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா குழம்புல ஊறி வரும்னு சொல்லிவிட்டு இப்போ மீன் போட்டுடலாம். அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. மீன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதித்ததும் அவ்வளோதாங்க, கொத்தமல்லி சேர்த்துருங்க. இந்த பொடி சேர்த்துருங்க. இந்த பொடி தாங்க ஹைலைட்டு. நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம், வெந்தயம் தூள் இது மேலே கடைசியாக தூவும் போது அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.